துக்கத்திலும் தேவர்கள் நகைப்பார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் நன்றாகத்தான் இருக்கிறது. துக்கத்தில் இருக்கும் பொழுது முகத்தில் புன்னகை. என்னை வீழ்த்திவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா? இந்த அந்தகாசுரனை, இந்த அண்ட சராசரம் முழுவதும் இந்த அந்தகாசுரன் இருளில் சூழ வைத்த பிறகு தேவர்களின் பார்வையை பறிக்க வந்துள்ளேன். உங்களால் முடிந்தால் என் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் வாழ்க்கையில் இருள் சூழட்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. நிறுத்து பௌமா, இவ்வாறு பிடிவாதம் பிடிக்காதே. தாயே, மகாதேவர் மீது ஆணையாக கூறுகிறேன், தாங்கள் என்னை தடுக்க கூடாது. என்னை நோக்கி வர ஒருவருக்கே அனுமதி உள்ளது. அது நான் வணங்கும் மகாதேவர் மட்டுமே. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. வீரர்களே, ஆயுதத்தை ஏந்துங்கள். உங்கள் அவமானத்திற்கு வஞ்சம் தீர்த்துக் கொள்ளுங்கள். இவர்களின் அடையாளத்தை அழித்து விடுங்கள். தேவர்கள் தலை இனி நிமிரவே கூடாது. எச்சரிக்கிறேன் அந்தகாசுரா, தேவர்களை விட்டுவிடு. இது தேவ சேனாதிபதி கார்த்திகேயனின் கட்டளை. கார்த்திகேயனின் கட்டளை. என்ன கூறினாய்? கட்டளை இடுகிறாயா? இப்போது நீ எனக்கு கட்டளை இட போகிறாயா? உன்னால் இயன்றால் என்னை வந்து தாக்கி என்னை தோற்கடி.
என்னை தோற்கடித்து விட்டால் உன் தேவர்களை விடுவித்து விடுகிறேன். இதுவே உனக்கு நான் கொடுக்கும் வாக்கு. இப்போது என்னை தாக்கு. முடியுமா? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, அவனை தடுத்து நிறுத்துங்கள். பௌமனின் பிடிவாதத்திற்கான பதில் தங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஹர ஹர மகாதேவா. அவன் தங்கள் மீது ஆணையிட்டதால் என்னால் ஏதும் செய்ய இயலாது. அவன் இவ்வாறு உதிரம் சிந்துவதை என்னால் காண இயலவில்லை. தடுத்து நிறுத்துங்கள், இல்லையேல் வெள்ளை நிற கைலாயமே செங்குருதி நிறமாக மாறிவிடும். ஹர ஹர மகாதேவா. தடுத்து நிறுத்துங்கள் மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பௌமா, என் மகன் பௌமனின் குரலில் வேதனை தெரிகிறது. மகனே, நீ நலமாக இருக்கிறாயா? பொறுமையாக இருங்கள் பூமாதேவி. தங்கள் மைந்தன் நலமாக இருக்கிறான். கைலாயத்தில் இருக்கிறான். மகாதேவர் முன்னிலையில் இருக்கிறான். கைலாயத்திலா? அங்கு சென்றால் அனைவருக்கும் இன்பம் கிட்டும். ஆனால் என் மகன் ஏன் வேதனையை அனுபவிக்கிறான்? நான் சென்று என் மகனை காண்கிறேன். தேவி, மகாதேவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மகாதேவர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பவர். அவ்வாறு இருக்கையில் தங்கள் மைந்தனை அவர் புறக்கணிப்பாரா? தங்கள் மைந்தனின் எதிர்காலத்தை மகாதேவரின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். இவனது பிடிவாதம் உயிரை பறித்துவிடப் போகிறது. கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா, தடுத்து நிறுத்துங்கள். கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா. தாங்கள் என்னதான் சிந்திக்கிறீர்கள்? அவனை தடுத்து நிறுத்துங்கள். முதல் வரம், என் உதிரம் எங்கெல்லாம் சிதறுகிறதோ அங்கெல்லாம் ஏராளமான அந்தகாசுரன் உதயமாக வேண்டும். இது தற்செயலாக இருக்க வாய்ப்பில்லை. ஒருபுறம் அந்தகாசுரனின் உதிரத்தால் பல அந்தகாசுரர்கள் உருவெடுப்பார்கள். மறுபுறம் பௌமனோ உதிரம் சிந்துகிறான். ஒரு புறம் அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை நான் அறிந்திடவில்லை. அது மட்டுமல்லாது நாராயணரும் என்னை விட்டு விலகிச் சென்றார். எனினும் பௌமனை இங்கு அனுப்பி எனக்கு ஒரு தகவலை அளிக்க விரும்புகிறார். ஆனால் அது என்ன? ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா. நாராயணா, அங்கே என் மகன் வேதனையில் இருக்கிறான். இங்கு தாங்கள் புன்னகைக்கிறீர்கள். ஆம் தேவி, ஏனென்றால் இன்று தங்கள் மைந்தனின் அனைத்து வேதனைகளும் துன்பங்களும் நீங்கப் போகிறது. மகாதேவர் தனது கரத்தை தங்கள் மைந்தன் பௌமனின் சிரத்தில் வைத்துவிட்டார். அதோடு மகாதேவர் அந்தகாசுரன் என்ற ஆபத்திற்கும் தீர்வை கண்டறிய துவங்கிவிட்டார். அந்த தீர்வுக்கான மார்க்கம் தங்கள் மைந்தன் பௌமனாக இருப்பான். தங்கள் மைந்தன் பௌமனாக இருப்பான். எந்த உத்தேசத்துடன் பௌமன் ஜனனித்திருக்கிறானோ அது பூரணத்துவத்தை அடையப் போகிறது. நீயே வெற்றி அடைந்தாய்.